ஓம் சாந்தி 15-1-2026. இனிமையான குழந்தைகளே, உங்களின் வாயிலிருந்து ஒருபோதும் ஹே ஈஸ்வரா, ஹே பாபா என்ற வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. இது பக்தி மார்க்கத்தின் பயிற்சியாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் வெண்ணிற ஆடையை ஏன் விரும்புகிறீர்கள்? இது எந்த விஷயத்தின் அடையாளம் ஆகும்? பதில்: இப்போது நீங்கள் இந்த பழைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறந்து விட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு வெண்ணிற ஆடை பிடிக்கிறது. இந்த வெண்ணிற ஆடை மரணத்தை நிரூபிக்கிறது. யாராவது இறந்து போனால் அவர்கள் மீது கூட வெண்ணிற ஆடையை போடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட இப்போது இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீகம் என்ற வார்த்தையை கூறாமல் தந்தை என்று மட்டும் கூறினாலும் சரியாகும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைவரும் தங்களுக்குள் சகோதரன் சகோதரன் என்கிறார்கள். எனவே பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைவருக்கும் புரிய வைக்க மாட்டார். அனைவரும் தங்களை சகோதரன் சகோதரன் என்கிறார்கள். பகவான் வாக்கு என்று கீதையிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக பகவானின் வாக்கு? அனைவரும் பகவானின் குழந்தைகள் ஆவார்கள். அவர் தந்தை எனில் பகவானின் குழந்தைகள் அனைவரும் சகோதரர்கள் ஆவர். பகவான் தான் புரிய வைத்திருப்பார். ராஜயோகத்தை கற்பித்திருப்பார். இப்போது உங்களின் புத்தியின் பூட்டு திறந்திருக்கிறது. உலகத்தில் வேறு யாருக்கும் இது போன்ற எண்ணங்கள் ஏற்படாது. யாருக்கெல்லாம் செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள், படித்துக் கொண்டிருப்பார்கள். படக்கண்காட்சி பார்த்தாகிவிட்டது, இப்போது சென்று சற்று அதிகமாக கேட்போம் என நினைப்பார்கள். முதல் முக்கியமான விஷயம், ஞானக்கடல் பதீத பாவனர், கீதா ஞானம் அளிப்பவர், சிவ பகவானின் வாக்கு. முதலில் இவர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர் மற்றும் கற்பிப்பவர் யார் என்று அவர்களுக்கு தெரியட்டும். அவர் சுப்ரீம் சோல், ஞானக்கடல், நிராகாரர் ஆவார். அவரே உண்மையானவர். அவர் சத்தியத்தை தான் கூறுவார். பிறகு வேறு எந்த கேள்வியும் எழ முடியாது. முதலில் பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பதை பற்றி புரிய வைக்க வேண்டும். இது ராஜ பதவியாகும். யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ அவர் அனைவருக்கும் தந்தை. அந்த பரலௌகிக்க தந்தை புரிய வைக்கின்றார். அவரே அனைவரையும் விட சர்வ சக்திவான் என்றால் வேறு எந்த கேள்வியும் எழாது. அவரே பதீத பாவனர் என்றால் அவருடைய நேரத்தில் நிச்சயமாக இங்கே வருவார். இது அதே மகாபாரத போர் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அழிவிற்கு பிறகு விகாரமற்ற உலகம் உருவாக வேண்டும். இது விகார உலகமாகும். பாரதம்தான் விகாரமற்றதாக இருந்தது என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை. புத்தி எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. காட்ரேஜ் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாவி ஒரே ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. ஆகவே தான் அவருக்கு ஞானக்கடல், தெய்வீக கண்ணை அளிப்பவர் என்று கூறப்படுகிறது. ஞானத்தின் 3வது கண்ணை அளிக்கின்றார். உங்களை படிக்க வைப்பவர் யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. எப்போது வெற்றி திலகம் இடுகிறார்களோ அப்போது தாதா புரிந்து கொள்கிறார். ஏதாவது ஒன்றை பேசுகிறார்கள். எனவே முதல் விஷயம், இதை புரிய வையுங்கள். சிவ பகவானின் வாக்கு என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரே சத்தியமானவர். நான் பதீத பாவனர் சிவன். நான் பரந்தாமத்தில் இருந்து சாலி கிராமங்களை படிக்க வைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தந்தைதான் ஞானம் நிரம்பியவர். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார்.
இந்த படிப்பு இப்போதுதான் உங்களுக்கு எல்லையில்லாத தந்தையிடமிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவரே சிருஷ்டியை படைப்பவராவார். தூய்மை இழந்த சிருஷ்டியை மீண்டும் தூய்மையாக மாற்றக்கூடியவர். பதீத பாவனா வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால் முதலில் அவருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அந்த பரமபிதா பரமாத்மாவுடன் தங்களுக்கு என்ன உறவு இருக்கிறது? அவரே சத்தியமானவர். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான சத்தியமான ஞானத்தை கொடுக்கின்றார். குழந்தைகள், பாபா சத்தியமானவர், பாபாதான் உண்மையான கண்டத்தை உருவாக்குகிறார் என்று புரிந்து கொள்கின்றனர். நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக இங்கே வருகிறீர்கள். வக்கீலிடம் படிக்க சென்றீர்கள் என்றால் நாம் வக்கீலாக ஆவதற்காக படிக்க வந்திருக்கிறோம் என புரிந்து கொள்வார்கள். இப்போது நம்மை பகவான் படிக்க வைக்கின்றார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. சிலர் நிச்சயம் வைக்கிறார்கள், பிறகு சந்தேக புத்தி ஆகிவிட்டது என்றால் அவர்களிடம் அனைத்து மனிதர்களும் பகவான் படிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னீர்கள், பிறகு பகவானை விட்டுவிட்டு ஏன் வந்தீர்கள் என்று கேட்பார்கள். சந்தேகம் வந்தவுடன் தான் ஓடி போய் விடுகிறார்கள். ஏதாவது ஒரு விக்ரமம் செய்கிறார்கள். பகவான் வாக்கு காமம் மிக பெரிய எதிரியாகும். இதை வெற்றியடைந்தால்தான் உலகை வென்றவராக ஆக முடியும். யார் தூய்மையானவர்களாக மாறுகிறார்களோ அவர்களே தூய்மையான உலகத்திற்கு செல்கிறார்கள். இங்கேதான் ராஜயோகத்தின் விஷயமாகும். நீங்கள் அங்கே சென்று ராஜ்யம் செய்வீர்கள். மீதமுள்ள ஆத்மாக்கள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முடித்து தன்னுடைய வீட்டிற்கு போய்விடுவார்கள். இது அழிவுக்கான தருணமாகும். இப்போது சத்தியுகத்தின் ஸ்தாபனை நிச்சயமாக நடக்கும் என்று புத்தி கூறுகிறது. சத்தியுகத்திற்கு தூய்மையான உலகம் என்று கூறப்படுகிறது. மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். பிறகு அவர்கள் தங்களின் பாகத்தை ரிப்பீட் செய்ய வேண்டும். நீங்களும் உங்களின் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக ஆகுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். அனைவரும் தங்களை அதிபதி என நினைப்பார்கள் அல்லவா? பிரஜையும் அதிபதிதான். இப்போது பிரஜைகள் கூட எங்கள் பாரதம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? மிக பெரிய மனிதர்கள், சந்நியாசிகள் கூட எங்கள் பாரதம் என்கிறார்கள். இச்சமயம் பாரதத்தில் அனைவரும் நரகவாசிகளாக இருக்கிறார்கள் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அனைவரும் சொர்க்கவாசி ஆக மாட்டார்கள். இப்போது இந்த ஞானம் வந்திருக்கிறது. அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? சாஸ்திரங்களை கூறுகிறார்கள். அது சாஸ்திரங்களின் அதிகாரம் ஆகும். இந்த பக்தி மார்க்கத்தின் வேத சாஸ்திரங்கள் போன்றவைகளை படித்து படியில் கீழே இறங்கிக் கொண்டே போகிறார்கள் என பாபா கூறுகிறார். இது அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். பக்தி மார்க்கம் முடியும் போதுதான் நான் வருவேன் என பாபா கூறுகிறார். நான் தான் வந்து அனைத்து பக்தர்களுக்கும் பக்தியின் பலனை கொடுக்க வேண்டும். பெரும்பாலானவர்களோ பக்தர்கள் ஓ கடவுளே என அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? பக்தர்களின் வாயிலிருந்து ஓ கடவுளே, ஓ பகவான் என நிச்சயமாக வரும். இப்போது பக்தி மற்றும் ஞானத்தில் வித்தியாசம் இருக்கிறது. உங்களின் வாயிலிருந்து ஒருபோதும் ஓ ஈஸ்வரா, ஓ பகவானே என்ற வார்த்தைகள் வராது. மனிதர்களுக்கு அரை கல்பமாக இந்த பயிற்சி ஏற்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய தந்தை என உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓ தந்தையே என்று கூற வேண்டியதில்லை. தந்தையிடமிருந்து நீங்கள் சொத்து அடைய வேண்டும். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறோம் என்ற நிச்சயம் முதலில் இருக்க வேண்டும். பாபா குழந்தைகளை ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்குகின்றார். உண்மையான தந்தை அல்லவா? இவர்கள் என்னுடைய குழந்தைகள். இவர்களுக்கு நான் ஞான அமிர்தத்தை அருந்த வைத்து, ஞான சிதையில் அமர வைத்து, ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுப்பி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன் என பாபா கூறுகிறார்.
ஆத்மாக்கள் அங்கே சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில் வசிக்கிறார்கள் என புரிய வைத்திருக்கிறார். சுகதாமத்திற்கு விகாரமற்ற உலகம் என்று பெயர். சம்பூர்ண நிர்விகாரி தேவதைகள் அல்லவா? மேலும் அது ஸ்வீட் ஹோம் ஆகும், இனிமையான வீடாகும். அது நம்முடைய வீடு. நடிகர்களாகிய நாம் அந்த சாந்தி தாமத்திலிருந்து இங்கே நடிப்பதற்காக வருகிறோம் என நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இங்கே வசிக்க கூடியவர்கள் கிடையாது. அந்த நடிகர்கள் இங்கே வசிக்க கூடியவர்கள். வீட்டிலிருந்து வந்து உடையை மாற்றிக்கொண்டு நடிப்பை நடிக்கிறார்கள். நம்முடைய வீடு சாந்தி தாமம். அங்கே நாம் மீண்டும் திரும்ப போகிறோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அனைத்து நடிகர்களும் மேடைக்கு வந்த பிறகு மீண்டும் தந்தை வந்து அனைவரையும் அழைத்து செல்வார். ஆகவே அவருக்கு விடுவிக்க கூடியவர், வழிகாட்டி என்று கூறப்படுகிறது. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்றால் இத்தனை மனிதர்களும் எங்கே செல்வார்கள்? பதீத பாவனரை அழைக்கிறார்கள். எதற்காக என சிந்தியுங்கள். தனது மரணத்திற்காக. துக்க உலகத்தில் வசிக்க விரும்பவில்லை. ஆகவே வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் முக்தியை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். பாரதத்தின் பழமையான ராஜயோகம் கூட எவ்வளவு பிரசித்தமானது. பழமையான ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு கூட செல்கிறார்கள். உண்மையில் ஹடயோகிகள் ராஜயோகத்தை பற்றி அறியவே இல்லை. அவர்களின் யோகமே தவறாகும். ஆகவே நீங்கள் சென்று உண்மையான ராஜயோகத்தை கற்பிக்க வேண்டும். மனிதர்கள் சந்நியாசிகளின் காவி உடையை பார்த்து அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள். பௌத்த தர்மத்தில் கூட சந்நியாசிகள் காவி உடையை அணிந்திருப்பதை பார்த்து அவர்களுக்கு மதிப்பளிக்கிறார்கள். சந்நியாசிகளாக பிறகுதான் ஆகிறார்கள். பௌத்த தர்மத்தில் கூட ஆரம்பத்தில் யாரும் சந்நியாசி ஆவதில்லை. பாவம் அதிகரிக்கும் போதுதான் பௌத்த தர்மத்தில் சந்நியாச தர்மம் ஸ்தாபனையாகிறது. ஆரம்பத்திலோ அந்த ஆத்மாக்கள் மேலிருந்து வருகின்றது. அவர்களின் எண்ணிக்கை வளர்கிறது. ஆரம்பத்தில் சந்நியாசத்தை கற்பித்து என்ன செய்வார்கள்? பிறகுதான் சந்நியாசம் தோன்றுகிறது. இது கூட இங்கிருந்துதான் காப்பியடிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட பலர் சந்நியாசிகளுக்கு மதிப்பளிக்கிறார்கள். காவி உடையில் கிடைக்கும் வருமானம் ஹடயோகிகளுடையதாகும். நீங்கள் வீடு வாசலை விட வேண்டியதில்லை. வெண்ணிற ஆடையின் கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் வெண்ணிறம் நல்லது. நீங்கள் பட்டியில் இருந்ததால் உடையும் இது போன்று ஆகிவிட்டது. தற்காலத்தில் வெண்மையை மிகவும் விரும்புகிறார்கள். மனிதர்கள் இறந்துவிட்டால் கூட வெண்ணிற துணியை போர்த்துகிறார்கள். நீங்கள் கூட இப்போது இறந்து வாழ்வதால் வெண்ணிற ஆடை நல்லது. எனவே முதலில் யாராக இருந்தாலும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். 2 தந்தைகள் இருக்கிறார்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில் நேரமாகிறது. பட விளக்கங்களில் இவ்வளவு புரிய வைக்க முடியாது. சத்யுகத்தில் ஒரு தந்தை இருக்கிறார். இச்சமயம் உங்களுக்கு 3 தந்தைகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் பகவான் பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் வருகிறார். அவரும் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். லௌகீக தந்தையாகவும் இருக்கிறார். சரி, இப்போது இந்த 3 தந்தைகளில் உயர்ந்த சொத்து யாருடையது? நிராகார தந்தை எப்படி சொத்தை அளிப்பார்? அவர் பிரம்மா மூலமாக வழங்குகிறார். இந்த படத்தை வைத்து நீங்கள் மிகவும் நன்றாக புரிய வைக்கலாம். சிவபாபா நிராகாரராக இருக்கிறார். மேலும் இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆதி தேவன், கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார். நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரி ஆகிவிட்டீர்கள். ஆண் பெண் என்றாலும் புத்தியில் நான் சகோதரன் சகோதரி என புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறீர்கள். சகோதரன் சகோதரி எனில் தங்களுக்குள் குற்ற பார்வை இருக்கக்கூடாது. ஒருவேளை இருவருக்குள்ளும் விகார பார்வை இழுத்தால் விழுந்து விடுகின்றனர். பாபாவை மறந்து விடுகின்றனர். நீங்கள் என்னுடைய குழந்தையாக ஆகி முகத்தில் கரியை பூசிவிட்டீர்கள் என பாபா கூறுகிறார். எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்.
உங்களுக்கு இந்த போதை ஏறுகின்றது. இல்லறத்திலும் இருக்க வேண்டும் என அறிகிறீர்கள். லௌகிக்க உறவினர்களிடம் பழகவும் வேண்டும், விடுபட்டும் இருக்க வேண்டும். லௌகிக்க தந்தையை நீங்கள் தந்தை என்றுதான் கூறுகிறீர்கள். தந்தை என்கிறீர்கள் தானே? அவரை நீங்கள் சகோதரன் என்று கூற முடியாது. சாதாரணமாக பார்த்தால் தந்தையை தந்தை என்றுதான் கூறுவார்கள். இவர் நம்முடைய லௌகிக்க தந்தை என்று தெரிகிறது. ஞானம் இருக்கிறது அல்லவா? இந்த ஞானம் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. தற்காலத்தில் பெயர் கூட சொல்கிறார்கள். ஆனால் யாராவது பார்வையாளர்கள் வெளியில் இருப்பவர்களுக்கு முன் சகோதரன் என்று கூறினால் அவர்கள் இவர்களுக்கு ஏதோ ஆகிவிட்டது என நினைப்பார்கள். இதில் மிகவும் யுக்தி வேண்டும். உங்களுடையது மிகவும் குப்தமான ஞானமாகும், குப்தமான உறவாகும். இதில் மிகவும் யுக்தியோடு நடக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கொருவர் மரியாதை அளிப்பது நல்லது. லௌகிக்கத்திலும் விடுபட்டும் மற்றும் பராமரிக்கவும் வேண்டும். புத்தி மேலே செல்ல வேண்டும். நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி சித்தப்பாவை சித்தப்பா, தந்தையை தந்தை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பிகே ஆகாதவர்கள் சகோதரன் சகோதரி என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் பிரம்மா குமார் குமாரி ஆகியிருக்கிறார்களோ அவர்களே இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்கள். வெளியில் இருப்பவர்கள் முதலில் கேட்டு அதிசயப்படுவார்கள். இதில் புரிந்து கொள்வதற்கு மிகவும் நல்ல புத்தி வேண்டும். பாபா குழந்தைகளாகிய உங்களை விசால புத்தி உடையவராக மாற்றுகிறார். முதலில் நீங்கள் எல்லைக்குட்பட்ட புத்தி உடையவராக இருந்தீர்கள். இப்போது புத்தி எல்லையற்றதில் சென்றுவிட்டது. அவர் நமக்கு எல்லையற்ற தந்தை ஆவார். இப்போது அனைவரும் நம்முடைய சகோதரன் சகோதரி ஆவர். மற்றபடி உறவினர்களில் மருமகளை மருமகள் என்றும் மாமியாரை மாமியார் என்றும் தான் அழைப்பார்கள். சகோதரி என்று கூற முடியாது. இருவருமே வருகிறார்கள். வீட்டில் இருந்தாலும் மிகவும் யுக்தியோடு நடக்க வேண்டும். உலகியல் வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. இல்லையென்றால் அவர்கள் கணவரை சகோதரன் என்றும் மாமியாரை சகோதரி என்றும் இவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பார்கள். இந்த ஞானத்தின் விஷயங்களை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு பலரும் புரிந்து கொள்கிறார்கள். உங்களின் வழியையும் முறையையும் நீங்கள் தான் அறிகிறீர்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இப்போது நீங்கள் அவருடைய குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள் என்றால் அவருடைய வழியை நீங்கள் தான் அறிகிறீர்கள். மிகவும் கவனமாக நடக்க வேண்டியிருக்கிறது. எங்கும் எந்த குழப்பமும் கூடாது. எனவே பட கண்காட்சிகளில் குழந்தைகளாகிய நீங்கள் நமக்கு கற்பிப்பவர் பகவான் என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். அவர் யார் என்று இப்போது கூறுங்கள். நிராகார சிவனா ஸ்ரீ கிருஷ்ணரா? சிவ ஜெயந்திக்கு பிறகுதான் கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது. ஏனென்றால் பாபா ராஜ்யோகம் கற்பிக்கின்றார். குழந்தைகளின் புத்தியில் தோன்றுகிறது அல்லவா? சிவபாபா வராதவரை சிவ ஜெயந்தி கொண்டாட முடியாது. சிவன் வந்து விஷ்ணுபுரியை ஸ்தாபனை செய்யாதவரை எப்படி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட முடியும்? கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார் என்றால் நிச்சயம் சத்தியுகத்தில் தான் இளவரசராக இருந்திருப்பார் அல்லவா? தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும். ஒரு கிருஷ்ணருக்கு மட்டும் அரசாட்சி கிடைத்திருக்காது. நிச்சயம் கிருஷ்ணபுரி இருக்கும் அல்லவா? கிருஷ்ணபுரி மற்றும் இது கம்சபுரி என்று கூறுகிறார்கள். கம்சபுரி அழிந்து பிறகு கிருஷ்ணபுரி ஸ்தாபனையாகியது அல்லவா? பாரதத்தில் தான் தோன்றியது. புது உலகத்தில் இந்த கம்சன் போன்றவர் யாரும் இருக்க முடியாது. கலியுகத்திற்கு கம்சபுரி என்று கூறப்படுகிறது. இங்கே பாருங்கள், எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் மிக சிலரே இருக்கிறார்கள். தேவதைகள் எந்த போரும் செய்யவில்லை. கிருஷ்ணபுரி என்றாலும் சரி, விஷ்ணுபுரி என்றாலும் சரி, தெய்வீக சம்பிரதாயம் என்றும் கூட கூறலாம். இங்கே அசுர சம்பிரதாயம் இருக்கிறது. மற்றபடி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் போர் நடைபெறவில்லை. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலும் நடைபெறவில்லை.
நீங்கள் ராவணனை வெற்றியடைகிறீர்கள். இந்த 5 விகாரங்களை வெற்றியடைந்து விட்டால் நீங்கள் உலகத்தை வென்றவராக ஆகலாம். இதில் எந்த சண்டையும் இல்லை என பாபா கூறுகின்றார். சண்டை என்ற பெயரை எடுத்தாலே இம்சையாகிவிடும். ராவணனை வெற்றி அடைய வேண்டும். ஆனால் அகிம்சை மூலமாக தந்தையை மட்டும் நினைவு செய்வதால் நம்முடைய விக்கர்மங்கள் அழியும். சண்டை போன்ற எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் தமோ பிரதானமாகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது மீண்டும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். பாரதத்தின் பழமையான ராஜயோகம் பெருமை வாய்ந்தது. என்னுடன் புத்தியோகத்தை இணைத்தால் உங்களுடைய பாவம் விலகி போகும் என பாபா கூறுகிறார். பாபா பதீத்த பாவனர் என்பதால் அவருடன் புத்தியோகத்தை இணைக்க வேண்டும். அப்போது நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். இப்போது நடைமுறையில் நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் சண்டை போன்ற எந்த விஷயமும் இல்லை. யார் நன்கு படிக்கிறார்களோ, பாபாவுடன் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கே பாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். சகோதரன் சகோதரி என்ற பார்வையின் பயிற்சி செய்து கொண்டே லௌகிக்க பந்தனங்களிலிருந்து விடுபட்டு பராமரிக்க வேண்டும். மிகவும் யுக்தியோடு நடக்க வேண்டும். விகார பார்வை முற்றிலும் இருக்கக்கூடாது. இறுதி காலத்தில் முழுமையாக தூய்மையாக ஆக வேண்டும். பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தியையும் அடைவதற்கு நன்கு படிக்க வேண்டும். பதீத்த பாவனர் பாபாவுடன் நினைவை இணைத்து தூய்மையாக ஆக வேண்டும். வரதானம். தன்னுடைய சம்பூர்ணத்தாவின் அதாவது நிறைவுத்தன்மையின் ஆதாரத்தின் மூலமாக நேரத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். நேரம் உங்களுடைய படைப்பு. நீங்கள் மாஸ்டர் படைப்பவராக இருக்கிறீர்கள். படைப்பவர் படைப்பினுடைய ஆதாரத்தில் இருப்பது கிடையாது. படைப்பவர் படைப்பினை தனக்கு அடிமையாக வைத்திருப்பார். எனவே நேரம் தானாகவே உங்களை சம்பூர்ணமாக்கிவிடும் என்று ஒருபோதும் யோசித்து விடாதீர்கள். நீங்கள் சம்பூர்ணமாக ஆகி நேரத்தை அருகாமையில் கொண்டு வர வேண்டும். எந்த ஒரு தடைகள் வந்தாலும் நேரத்தின் அனுசாரம் அது கண்டிப்பாக சென்றுவிடும். ஆனால் நேரத்திற்கு முன்பே பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி மூலமாக அதை மாற்றம் செய்து விடுங்கள். அப்போது அதனுடைய பிராப்தி தங்களுக்கு கிடைத்துவிடும். நேரத்தினுடைய ஆதாரத்தில் நீங்கள் மாற்றமடைந்தால் அதனுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைக்காது. ஸ்லோகன். கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை வைப்பவர்கள்தான் உண்மையான கர்மயோகி. அவ்யக்த சமிஞை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்த மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். எதுவரை கர்ம இந்திரியங்களை ஆதாரமாக எடுக்கிறீர்களோ அதுவரை கர்மம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் கர்ம பந்தனத்துடன் அல்ல, கர்ம சம்பந்தத்துடன். ஜீவன் முக்த நிலை என்பது வெற்றியும் அதிகம், மேலும் கர்மத்தின் சுமையும் இல்லை என்பதாகும். யார் முக்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் சதா வெற்றி மூர்த்தியாகத்தான் இருப்பார்கள். ஜீவன் முக்த ஆத்மா சதா பெருமையுடன் சொல்வார்கள், அதாவது வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. வெற்றி என்பது பிறப்புரிமை. ஓம் சாந்தி.